அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 27/5/2024 இரவு வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்று வடக்கு வங்கக்கடலில் நீடித்த புயலானது வடக்கு நோக்கி நகர்ந்து நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று அதிகாலை நேரத்தில் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் இடையே கரையை கடந்தது ரெமல் புயல். அதாவது வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் இடையே கரையை கடந்தது ரெமல் புயல் தற்சமயம் வங்கதேசத்தில் நீடிக்கிறது. இது நாளை காலை ஒட்டிய நேரத்தில் வடகிழக்கு மாநிலத்தில் நீடிக்கும். நாளை இரவுக்குள் முற்றிலுமாக செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த 5 நாட்கள் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் நாளை மே 28 பொறுத்த மட்டில் மதியம் வரை வெப்பமான சூழலும், அதன் பிறகு மதியத்துக்கு பிறகு இடிமலை ஆங்காங்கே பதிவாகும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட திண்டுக்கலின் மேற்கு பகுதி, அதுபோல தேனி, விருதுநகர், தென்காசி மற்றும் அடுத்த 5 நாட்கள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமலை தொடரும். மே 28 வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் நாளை மதியம் வரை வெப்பம் பதிவாகும். அதன் பிறகு இடிமலை ஆங்காங்கே தொடங்கும். மதியம் 2 மணி அளவில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கலின் மேற்கு பகுதி மற்றும் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் நாளை கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களிலும் இடிமலை பதிவாகும். புயலானது வடக்கு நோக்கி சென்றதன் காரணமாக தமிழகத்தில் இடிமலை வெப்பசலன மழையானது குறைந்து காணப்படுகிறது. அடுத்த 3 நாட்கள் வெப்பமான சூழல் நிலவும். வட மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் உயர்ந்து காணப்படும். நாளை பொறுத்த மட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். புதுச்சேரியிலும் வெப்பநிலை உயர்ந்து பதிவாகும். பகல் நேரத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும். அடுத்தபடியாக மே 31 தீவிரமடையும் இடிமலை ஜூன் 5 வரை அது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் வானிலை அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டில் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்தபடியாக வடக்கு ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அந்தமான் கடல் பகுதிகளிலும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதே சமயத்தில் தெற்கு அரபிக்கடலில் மத்திய பகுதியில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.